குட் ஈவினிங் மங்கீஸ். அப்பா என்னடா காமெடி பண்ணிட்டாங்க. நேற்று போட்ட வீடியோ அப்லோடில் நான் பாட்டு அப்லோடு பண்ணிட்டு தூங்கிட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ஒரே ஆகா வந்திருக்கு. நம்மளும் அவ்வளோ காமெடியாக ஒன்றும் சொல்லலையே. நூடுல்ஸ் கதைன்னு பார்த்துட்டு மொபைலில் போடுறேன். கொஞ்ச நேரத்துக்கு வால்யூம் வரல. அதுக்கப்புறம் பார்த்தா ஏதோ பின்னாடி இங்கிலீஷ் வீடியோ ஓடுது. யாரா அது, நம்ம எதுவும் இல்லை ஏதோ ஹேக் பண்ணிட்டாங்களா என்ன எதுன்னு பார்த்தா லாங்குவேஜ் செட்டிங்ஸில் இங்கிலீஷுன்னு இருக்குது, கீழே கொரியன் இருக்குது. என்ன கொரியா யாரை கேட்டுன்னு போய் பார்த்தா கொரியனை போட்டு தமிழில் பேசுது. நம்ம வீடியோவை யாரை கேட்டேன் ஆட்டோ டப் பண்ணான் கூகுளு. நான் டைட்டில் கொரியான்னு போட்டால் நான் கொரியாக்காரனா இல்லை தமிழ் தான் உனக்கு கொரியா லாங்குவேஜ் மாதிரி இருக்கா? தொஞ்சா 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 அதுவும் தமிழ் ஒன்னாடா. ஏண்டா நாங்கள் தான் உலகத்தில் முதல்ல வந்தோம் சண்டை போட்டுனுக்குறோம் கீழே அடிக்கி, நீ என்ன தக்காளி உக்காந்துக்கிற ஆட்டோ டப்பு உனக்கு கேட்டோமா நாங்கள்? சரி ஏதோ கம்மியாக போகிற வியூஸு ஒன்றால் ஏதோ ஒரு 500 வியூஸ் எக்ஸ்ட்ரா வந்துச்சு. இல்லை சிரிச்சிட்டு இருக்கேன் என் கமெண்ட்டில். நீங்கள் தான் ஜப்பான்னு போட்டு பார்ப்போம் டைட்டில், ஜாப்பனீஸ் டப் பண்ணுவான் போல் அறிவு கட்டவன். அதான் போச்சு. நல்ல வேலை நான் சொன்ன கதையை நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு நினச்சேன். என்னோடய நூடுல்ஸோட ஃபோட்டோவை பார்த்து நீங்களே வருத்தப்பட்டது எனக்கு அப்பா நம்ம மனசு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அது நீங்கள் போச்சு. நீங்கள் ஆஃபீஸ் போனேன். ஆஃபீஸ் போயிட்டு வேலை பார்த்தோம். இன்றைக்கி ஒரு மெட்டா மங்கி ஜெய் கூட உட்காந்து எடுத்தோம். அப்புறம் டெம்பிள் மங்கி இது ஆஃபீஸில் வந்து பேக்ரவுண்ட்லாம் கொஞ்சம் மாற்றலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அந்த ஒரு பழைய ஆஃபீஸில் சவுண்ட் ரூம் மாதிரி இருக்கும் போர்டு. இந்த இடத்துல வந்து நார்மல் ரூம் மாதிரி இருக்கா. இந்த பேக்ரவுண்ட் ஐடியா உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்ன மாதிரிலாம் பேக்ரவுண்டில் ஏதாவது லோகோ வைக்கலாமா, புக்ஸ் வைக்கலாமா, செடி வாங்கலாமா, செட்டிங்ஸ் ஏதாவது பேக்ரவுண்ட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு நீங்களும் ஏதாவது வேறு ஏதாவது யூடியூப் சேனல்லாம் பார்த்து இந்த மாதிரிலாம் பேக்ரவுண்ட் சூப்பராக இருக்கிற ஐடியா இருந்துச்சுன்னா லிங்க்கில் கூட போட்டு கொடுங்க. நாங்களும் அதை பார்க்குறோம். ஸோ இன்டீரியர் வந்து ஷூட்டிங் ஸ்பேஸுக்கு மாற்றலான்னு ஐடியா நீங்கள் வச்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் கதை அடிச்சுக்கிட்டு காஃபி குடிச்சிட்டு வேலை பார்த்துட்டு நைட்டு கிளம்பி வந்துட்டேன். எனக்கு வீட்டில் கம்பு தோசை, கம்பு இந்த கேழ்வரகு கம்பு மாதிரி சுகர் கம்மியாக இருக்கும், கம்பு தோசை, மாம்பழம். இந்த மாதிரி மாம்பழ சீசன் பயங்கரமாக இருக்கியா. கிலோ 60 ரூபாய்க்கு பங்கனப்பள்ளி விற்கிறாங்க. இந்த வருஷம் நிறைய விளைச்சல் போல். ஆனால் அம்மாட்ட சொன்னாங்க டவுட்டாக இருக்குது, இதெல்லாம் நேச்சரில் விளைஞ்ச மாதிரி தெரில, மிஷினில் போட்டு அடிக்கிறாங்களா இல்லைனா புகையெல்லாம் போட்டு பழுக்க வைக்க மாட்டாங்க. இல்லைம்மா இவ்வளோலாம் விளைச்சலாமா வரும் அப்படின்னு சொல்லி இப்போல்லாம் நேச்சரில் நல்லதாக ஒன்று நடந்தால் அது கான்ஸ்பிரசியாக இருக்குமோன்னு மாதிரி மனசு யோசிக்க ஆரம்பிச்சிருது. நல்ல விளைச்சல் இந்த முறை. மாம்பழம் ஐட்டம் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். ஃபார்முலா 1 திருப்பி பார்க்கணும் போல் இருக்குது. அகைன் ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க போல், நல்லா ஓடுதுன்னு சொல்லிட்டுங்க. அது ஏதாவது போகணும் அது போகணுன்னு சொல்லி வச்சுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் புக்கு படிக்கிறதுலாம் போகுது. இலக்கிய குறுங்களை வந்து சௌமியா அக்கா எங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சொல்லி ஒழுங்காக அடுத்த வாரம் புக்கு படிச்சுட்டு வான்னு சொல்லியிருக்கேன். வரேன்ருக்கு. டெம்பிள் மிங்கில் தான் ஆரம்பிக்கணும் தோணுது, பார்ப்போம். ஹென்ரி அர்சனல் எங்களுக்கு தெரிய மாட்டேன். மங்கிக்கு நான் ஃபுட்பால் பார்த்துக்க ஆரம்பித்து அர்சனல் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு அவமானப்பட்டது தான் மிச்சம். பிளாக்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆரம்பத்திலலாம் பக்கமாக எழுதுவாங்க. அது இப்போ பிளாக் ஆகிடுச்சு. மேலே அது ஒரு டைரி மாதிரி, விஷுவல் டைரி அவ்வளோதான். லாக்னா என்ன, லாக் புக்கு, கால்குலேஷன், நோட்டிங் அவ்வளோதானே. பிளாக். அப்புறம் திருப்பி நருட்டோ பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். நருட்டோ 4 ஆச்சு. ஷிப்புடனில் வந்து 8 டைல்ஸை வந்து கிட்னாப் பண்ண ட்ரை பண்ணுற வரைக்கும் முடித்தேன். இப்போ திருப்பி அடுத்து ஆரம்பிச்சிருக்கேன். நோ ஸ்பாய்லர், அதனால் போகுது. அது ஒரு ஃபீல். நருட்டோ வந்து ஒரு ஃபீல், ஒரு ஃப்ளோவில் பார்க்கணும். அப்புறம் பிரேக் விட்டுருவேன், திருப்பி பார்ப்பேன். ஒரே ஸ்ட்ரெச் அடிக்க மாட்டேன் உட்காந்துட்டு. ஒரு முறை நம்ம பழைய பேட்ச் பசங்க நருட்டோவை 3 மணி நேரம் படமாக வச்சுருந்தோம் லேப்டாப்பில். கால் பண்ணாதீங்கடா அப்புறம் காப்பிரைட் ஆகிடும். நருட்டோவை 3 மணி நேரம் படமாக வச்சுருந்தாங்க. அதை பார்த்து முடிச்சுட்டா வரத்தேன். ஏண்டா இதெல்லாம் இப்படியாடா பார்ப்பேன். அப்படி 5 மணி நேரம் 6 மணி நேரம் படமாக ஏதோ இருந்துச்சு போல். இதெல்லாம் ஒரு எபிசோடாக பொறுமையாக வருஷ கணக்கில் பார்க்கணும். இப்போல்லாம் கிரன்ச்சி ரோலில் வர புது அனிமிக்கெலாம் பேனரே வச்சுருக்காங்க சென்னையில். எங்கள் வீட்டுக்கிட்டலாம் இருந்துச்சு. பரவாயில்லையா, இந்த அனிமையை பார்க்குறதுக்கு நான் ஜனங்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. நீங்கள் ஒருத்தர் கமெண்ட்டில் ஒரு பையன் போட்டுனே இருப்பானே, டுடேஸ் அனிமிஸ் ரெக்கமெண்டேஷன். அவன் கமெண்ட்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுவேன், போட்டுக்கிட்டே இருப்பான். உலகமே அழிஞ்சாலும் டெய்லி ஒரு அனிமி ஒன்று போட்டுருவான். ஸோ அனிமி கார்ட்ஸ்
கேபிகே வாங்கிட்டு வந்தார். ஒரு அனிமி கேரக்டருக்கும் ஒரு கார்டு இருக்கும். சக்குரா, ஒரு கார்டு எல்லாம் 10 தடவை விற்கிது போல். நருட்டோ. ஸோ மியூசிக்கல் ஆல்பமாக ஜாஸ் கேட்டுக்கிட்டு இருக்கேன் நேற்றுலேருந்து கொஞ்சம் திருப்பி. அது ஒரு ஃப்ளோ, ஒரு ஜானராக ஒரு 2-3 மாதத்துக்கு வச்சுப்பேன். ஒரு 2 மாதமாக ஃபுல்லாக கர்நாடிக், ஒரு மாதம் ஃபுல்லாக கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஜிஎன் பாலசுப்ரமணியம், செம்மங்குடி ஐயர், அந்த வாக்னு ஒரு சேனல் இருக்கும், அதில் போட்டு எம்எஸ் சுப்புலட்சுமி, பட்டம்மாள், அது மாதிரி டிஎன் கிருஷ்ணா, சஞ்சய் சுப்ரமணியம் அவரோட வீலாக்ஸ்னு ஒரு ஃப்ளோ போச்சு, நல்லா இருந்துச்சு. அப்படியே இது சூஃபி, உஸ்தாது, வடக்கு உஸ்தாது எல்லாம் அவங்களதுன்னு சொல்லிட்டுன்னு ஒரு ஃப்ளோ போச்சு, நல்லா இருந்துச்சு. அப்புறம் அப்படியே மோசாட்டு, அமேடியஸ் படம், ரஷமனவ், பேர்ன்ஸ்டீன், இவர் மாலரோட பர்த்டே 3 நாள் நினைக்கிறேன். மாலர்னா அப்படியே கிளாசிக்கல் மியூசிக் போச்சு. வெஸ்டர்ன் கிளாசிக்கெல்லாம் வந்து கேட்க மாட்டேன். வெஸ்டர்ன் இந்தியன் கிளாசிக்கெல்லாம் போர் அடிக்கும். ஏஜ் ஆவ அது கேட்குற ஃபீல் வருது. திருப்பி ஜாஸ் வந்துட்டேன். நல்லா மழை பெஞ்சுதா தான் நேற்று சென்னையில். அப்போது ப்ளூடூத்தை போட்டுட்டு பேக்கில் ஃபோனை போட்டு ஜாஸ் போட்டு விட்டேன், ஜான் கோல்ட்ரேன். அப்படியே போச்சு, அப்படியே கேட்டுக்கிட்டே வீடு வந்தேன். ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஹியர் ஜாஸ் ஃபார் த ஃபஸ்ட் டைம், மழை பெய்யும் போது ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இளையராஜா, பஜ்ஜி, மழையும், ரெயின் ப்ளஸ் ஜாஸ், சும்மா ஏதோ ஒரு சாஃப்ட் ஜாஸ் போட்டு உட்காந்துங்க, நல்லாயிருக்கும். ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். குட் நைட் monkeys.